சிவாய நம்ம திருக்கார்த்திகை அந்த திருவிழாவை 3 நாள் கொண்டாடுவோம். என்னென்ன அப்படின்னா, முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் திருக்கார்த்திகை தீபம், 3வது நாள் பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் வந்து இந்த திருக்கார்த்திகை விழாவை வந்து நம்ம கொண்டாடுவோம். அதுல முதலாவதா வரக்கூடியது தான் இந்த பரணி தீபம். இந்த பரணி தீபம் ஏன் ஏற்றுறோம்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட பலன், அதாவது இந்த தீபம் ஏற்றுறதால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பரணி தீபத்தை பத்தி கடோபநிஷதம் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நசிகேதன் அப்படின்றவர் இருக்காரு. அவரோட தந்தை வந்து யாகம் செய்து எல்லாருக்கும் அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நசிகேதன் அவரோட தந்தை கிட்ட போய் கேட்கிறாரு, எல்லாத்தையும் தானம் கொடுக்குறீங்களே, என்னைய யாராவது கேட்டாலும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கிறாரு. ஆமா கொடுத்துருவேன் அப்படின்னா, என்னைய யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உன்னைய நானு யமன் கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொன்ன அடுத்த நொடியே வந்து நசிகேதன் யமன் கிட்ட போயிடுறாரு. அதாவது உயிரோட முதல்ல யமன் கிட்ட போனவர் இந்த நசிகேதன். அங்க போயிட்டு அவர் சின்ன குழந்தை இல்லையா, அவர் சும்மாவே இல்லாம யமன் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவ்ளோ கொடுமைப்படுத்துறீங்க. ஏன் மக்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க பூலோகத்துல இவங்க நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இங்க தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மன் சொல்லியிருக்காரு. அதுக்கு நசிகேதன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் வந்து மனிதன் இறந்தா, தான் பண்ணக்கூடிய பாவத்துக்கு ஏத்த தண்டனை கிடைக்கும் அப்படின்றது மனிதனுக்கு தெரியாது இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் வந்து யமதர்மன்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெறைய புராண நூல்கள்ல, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அத கூட வந்து மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. தெரிஞ்சுக்காம இந்த பாவங்கள் செய்றதுனால தான் இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்துட்டு யமதர்மன் சொல்லியிருக்காரு. சரி, அப்ப வந்து இந்த யம வாதனையில இருந்து மக்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு வந்து யமதர்மன் பெரிய லிஸ்டே போடுறாரு. இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுலாம் சொன்னா மனிதர்கள் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நசிகேதன் கேட்கிறாரு. அப்ப யமதர்மன் சொல்றாரு, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை பரணியில தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். அவங்க யம வாதையிலிருந்து தப்பிக்கலாம். அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட முன்னோர்கள், அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே வந்து இந்த வாதனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் வந்து நசிகேதன்ட்ட சொல்றாரு. இந்த தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா? அதனால நசிகேதன் என்ன பண்றாரு அப்படின்னா, யமதர்மன்ட்ட கேட்டுட்டு பூலோகத்துல வந்து மக்களுக்காக சொன்னதுதான் இந்த பரணி தீபம். பரணி தீபம் அன்னைக்கு 5 தீபங்கள் ஏற்றி பஞ்சபூதத்தின் சொரூபமான சிவபெருமானையும் யமதர்மனையும் வழிபடும் பொழுது நம்ம யம வாதனையில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னது நசிகேதன் தான். இது புராண கதை. இப்படிதான் வந்து பரணி தீபம் உருவானது. இந்த தீபத்தை என்னைக்கு எப்படி எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படின்றத வீடியோவை அந்த ப்ளே பட்டன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.